Dear students, this is Aruna and I hope you all are doing well. இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். Exercise 1.2ல third sum பார்க்க போறோம். Find the inverse. இந்த given 3 sumக்கு நம்ம inverse find பண்ண போறோம். Use Gauss-Jordan method. Gauss-Jordan method யூஸ் பண்ணி inverse find பண்ண போறோம். இப்போ first row matrix solution. Let A equal to ஒரு 2x2 matrix கொடுத்துட்டாங்க. இந்த matrixோடுக்கு inverse find பண்ண போறோம். Use Gauss-Jordan method. So applying Gauss-Jordan method. நம்ம Gauss-Jordan method நாவே first augmented matrixக்கு நம்ம ரைட் பண்ணிடணும். அதான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதான் AI2. Aங்கிறது given matrix. I2, Iங்கிறது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ். நமக்கு 2x2க்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1. நம்ம இது மாதிரி ரைட் பண்றது தான் ஆகுமெண்டட். நெக்ஸ்ட் நம்ம ரோ ஆபரேஷன் யூஸ் பண்ணி இந்த பிளேஸ்ல ஐடென்டி வரணும். அதாவது 1 0 0 1ன்னு வரணும். இந்த பிளேஸ்ல நமக்கு ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அந்த மேட்ரிக்ஸ் தான் A இன்வர்ஸ். இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க A11 பிளேஸ். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால அப்படியே டிவைட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப ஃபர்ஸ்ட் ரோவை R1 tends to R1 by 2. என்ன வரும் 2 by 2 1 ஆயிடும். இங்க -1 by 2, இங்க +1 by 2, 0 by 2 0. செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 5 -2 0. இப்ப இத 1 கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த 1க்கு கீழே கூடிய இருக்க பிளேஸை நம்ம ஃபர்ஸ்ட் 0 கொண்டு வந்துரும். அதாவது இந்த காலம் முடிஞ்சிடணும். நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் 1 0ன்னு கொண்டு வந்துடணும். இப்ப இத 0ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா இத 5ஆல மல்டிப்ளை பண்ணி இத சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? இங்க 0 கொண்டு வந்துடலாம். சோ R1 அப்படியே தான் இருக்கும். 1 -1 by 2, இங்க +1 by 2 0. R2 tends to R2 minus 5R1. இப்போ இத 5ஆல மல்டிப்ளை பண்றோம். இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் சப்ட்ராக்ஷன் பண்றோம். அப்பனா இங்க 5 minus 5 into R1 நமக்கு என்ன 1. அப்பனா 5 minus 5 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? -2 R2 -2 minus 5 into நமக்கு R1 என்ன -1 by 2. So -2 minus into minus plus 5 ones are 5 by 2. இப்ப இது காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா -2 into 2 -4 ஆயிடும். -4 plus 5 plus 1 plus 1 by 2. நெக்ஸ்ட் இங்க 0 இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. R2 வந்துட்டு 0 minus 5 into R1 நமக்கு என்ன 1 by 2. therefore -5 by 2. R2 1. இதோட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். therefore 1. இப்ப ஃபர்ஸ்ட் காலம் 1 0 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் காலம் போலாம். செகண்ட் காலம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் தான் நம்ம பார்க்கணும். டயகனல் எலிமெண்ட் தான். இத 1ன்னு கொண்டு வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் காலம் 1 0 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் காலம்ங்கறப்ப டயகனல் எலிமெண்ட் இந்த பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால அப்படியே டிவைட் பண்ணணும். அதே நம்பராலே. அப்படினா தான் நமக்கு இந்த பிளேஸ் 1ன்னு வரும். நமக்கு அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ therefore 1 by 2 ஆல இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் 1 by 2 ஆல டிவைட் பண்ணலாம். அப்படின்னா R2 tends to 2R2 போடலாம். R2 divided by 1 by 2ன்னு வரும். அதுதான் நமக்கு 2R2ன்னு வரும். therefore ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 -1 by 2 plus 1 by 2 0. இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? 2 by 2 1 ஆயிடும். therefore 0. இங்க 1 ஆயிடும். இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -5 ஆயிடும். இங்க 1 2s are 2 ஆயிடும். இப்போ இந்த பேஸ் 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் இங்க இந்த பேஸ் வந்துட்டு 0 கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல R1 tends to இங்க 0 கொண்டு வரணும்னா இந்த R2 ஓட 1 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். therefore R1 plus 1 by 2 R2. R1 வந்துட்டு 1 plus 1 by 2 R2. R2 நமக்கு இங்க என்ன 0. therefore 1 by 2 into 0 0 தான். ரிமைனிங் இருக்குது இங்க 1. இங்க -1 by 2 இருக்கு. plus 1 by 2 into R2 நமக்கு என்ன 1. அப்பனா -1 by 2 plus 1 by 2 இருக்கும். இந்த வேல்யூஸ் நமக்கு 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க 1 by 2 இருக்கு. இங்க -5 இருக்கு. R1 நமக்கு என்னன்னா 1 by 2 plus 1 by 2
into R2 நமக்கு என்ன minus 5. Therefore 1 by 2 plus into minus minus 5 by 2. இங்க base ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட்னா ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனா சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க 1 minus 5 வரும். இப்ப 5ல 1 போச்சுன்னா minus 4 by 2 இருக்கும். இங்க 2 2s are 4. Therefore minus 2. Next இங்க R1 நமக்கு என்ன 0 plus 1 by 2. R2 நமக்கு என்ன 2. அப்புறம் இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது 1. இந்த செகண்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 minus 5. இப்போ நமக்கு இந்த சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN கிடைச்சிருச்சு. இது வந்துட்டு A inverse. Therefore A inverse equal to minus 2 1 minus 5 2. We found A inverse. Hence the solution. Second row solution பார்க்க போறோம். Let A equal to ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. We find A inverse. Use Gauss-Jordan method. நம்ம Gauss-Jordan methodனாவே first augmented matrix ரைட் பண்ணணும். அதான் நான் இங்க A I3 ரைட் பண்றேன். Aங்கிறது given matrix. I3 அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3ங்கிறதால 1 0 0 0 1 0 0 0 1. இது மாதிரி நம்ம ரைட் பண்றது தான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ரைட் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த பிளேஸ்ல நமக்கு 1 இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல இந்த பிளேஸ் 1 இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேஸையும் நம்ம 0 கொண்டு வரணும். இதான் நம்மளோட டார்கெட். இப்போ R1 R2 minus R1 பண்ணா என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ் 0 ஆயிடுங்களா? அது மாதிரி இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இதனோட 6 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ண என்ன ஆயிடும்? நமக்கு இங்கேயும் 0 ஆயிடும். இப்ப R1ல எந்த சேஞ்சஸும் இல்ல, அப்படியே ரைட் பண்ணுங்க. R1ல எந்த சேஞ்சஸும் இல்ல, அப்படியே சேமா ரைட் பண்ணுங்க. 1 minus 1 0 1 0 0. R2 tends to R2 minus R1. அதான் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடுங்கிறதால இப்போ 1 minus 1 0 0 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 1 ஆயிடும். பிளஸ் 1 minus 1 minus 0 நமக்கு minus 1 தான். 0 minus 1 minus 1 1 minus 0 1 0 minus 0 0. நெக்ஸ்ட் இந்த R3 tends to இதை 6 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்றோம். therefore அப்படின்னா R2 minus 6 R1. இந்த 6 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடும். இங்க 6 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, இங்க மைனஸ் 2 இருக்கு. இங்க மைனஸ் 2 மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 6. therefore 6ல 2 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் 3, இங்க 0, இங்க மைனஸ் 3 தான். மைனஸ் 6 இன்ட்டு R1 நமக்கு என்ன 0. therefore மைனஸ் 3 6 இன்ட்டு 0 0 தான். therefore மைனஸ் 3. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல 0 இருக்கு, நம்ம இதுதான் 6ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்படின்னா மைனஸ் 6, இங்க 0 0 இன்ட்டு 6 0 தான். therefore இந்த பிளேஸே 0 தான். 1 இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இங்க 0 தான். therefore நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 1 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் காலம் 1 0 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் போகணும். செகண்ட் காலம் போனா இந்த பிளேஸ், அதாவது B2 பிளேஸ் செகண்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். செகண்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடியே 1 தான் இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸையும் நம்ம 0 கொண்டு வரணும். இதையும் 0 கொண்டு வர போறோம். R1ல இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி போட்டோம்னா என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடுங்களா? R1 tends to R1 plus R2. அப்பதான் நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ் 0 ஆகும். therefore இப்ப R1 R2 ஆட் பண்ணுங்க. 1 plus 0 1 minus 1 plus 1 0 0 minus 1 minus 1 1 minus 1 0 0 plus 1 1 0 plus 0 0. இந்த செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 minus 1 minus 1 1 0. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் 0 ஆக்கணும் அப்படின்னா இதனோட 4 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பேஜ் 0 ஆயிடும். அப்படின்னா R3 tends to R3 minus 4R2. இங்க 0 ஆயிடும். இங்க 4 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்கேயும் 0 ஆயிடும். இப்போ R3 நமக்கு என்ன? minus 3 minus 4 into R2 நமக்கு என்ன? minus 1 minus 3 minus into minus plus 4 into 1 4. therefore plus 1. next R3 இந்த place பாத்தீங்கன்னா minus 6 minus 4 into R2 நமக்கு என்ன? minus 1.
நான் -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 into 1 4. therefore -2. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. நமக்கு R3 என்ன 0 மைனஸ் 4 into R2 நமக்கு என்னன்னா 1. therefore -4. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. நமக்கு R3 1 மைனஸ் 4 into 0. therefore 1 minus 0 1. 0 1 0 கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் வாங்க. தேர்ட் காலம்ல நமக்கு வந்துட்டு லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் இதை பார்க்கணும். நமக்கு கரெக்டா இங்க 1 இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸ் நம்ம 0ன்னு கொண்டு வர போறோம். இப்போ இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த R3யும் R1யும் ஆட் பண்ண என்ன ஆயிடும்? இங்க 0 கொண்டு வந்துடலாம். R1 tends to R1 plus R3. ஆட் பண்ணுங்க. 1 plus 0 1, 0 plus 0 0, minus 1 plus 1 0. 0 ஆட் பண்றோம், ஆனா இங்க மைனஸ் இருக்குங்கிறதுல -2 வந்துடும். 1 minus 4 minus 3, 0 plus 1. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் நம்ம 0 கொண்டு வரணும் இல்லைங்களா? R2வையும் R3யும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி R2ல போட போறோம். R2 tends to R2 plus R3. 0 plus 0 0, 1 plus 0 1, minus 1 plus 1 0. minus 1 நம்ம ஆட் பண்றோம், ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆயிடும். -1 -2 -3, 1 minus 4 minus 3, 0 plus 1 1. இந்த தேர்ட் ரோல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 0 1 -2 -4 1. therefore இது வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் IN. இது வந்துட்டு A inverse. therefore so we get A inverse equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. We found A inverse. Hence the solution. Now third row method solution. Let A equal to ஒரு 3x3 matrix கொடுத்துட்டாங்க. Applying Gauss-Jordan method. Gauss-Jordan method அப்படின்னாவே first நம்ம augmented matrixக்கு ரைட் பண்ணணும். அதான் Aங்கிறது given matrix. இது 3x3ங்கிறதால I3 எடுத்திருக்கோம். therefore 1 0 0 0 1 0 0 0 1. இதான் augmented matrix. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்க்கு போகணும். இந்த பேஸ்ல நமக்கு ஆல்ரெடி 1 தான் இருக்கு. அதனால அது கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட் இந்த நம்பர் பிளேஸ் பாருங்க. இந்த பேஸ் நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரோல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இங்க 0ன்னு கொண்டு வந்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா R1 இங்க R3ல இருந்து R1 சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இங்க 0 வந்துடும். எந்த சேஞ்சஸும் இல்ல. அதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். R2 tends to R2 minus இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2R1. therefore 2 minus 2 0. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 ஆயிடும். 5 minus 4 1. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. 3 minus 6 நமக்கு -3. இங்க 0 minus 2 1s are 2. therefore -2. இங்க 1 0 into 2 0 தான். therefore இங்க 1 தான். இங்க 0 தான் 0. நெக்ஸ்ட் அந்த மாதிரி R3 tends to இந்த ரெண்டு பிளேஸையும் சப்ட்ராக்ஷன் பண்ணாலே நமக்கு ஈஸியா 0 ஆயிடும். அதனால R3 minus R1. 1 minus 1 0. 0 minus 2 -2. 8 minus 3 5. 0 minus 1 -1. 0 minus 0 0. 1 minus 0 1. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் 1 0 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டயகனல் எலிமெண்ட் இந்த பிளேஸ் 1 இருக்கு. இப்போ இதையும் 0ன்னு கொண்டு வரணும். இப்போ R1ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 2 3 1 0 0. இப்போ இந்த பிளேஸை 0ன்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பிளேஸை நமக்கு 0ன்னு கொண்டு வந்துடலாம். therefore R2 tends to 2R2 plus R3. ஏன்னா இங்க அடிக்க மைனஸ் இருக்கு. therefore 0 plus இங்க 0 தான். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 1s are 2. 2 -2. இப்போ இந்த பிளேஸை 0ன்னு கொண்டு வரணும்னா செகண்ட் ரோவோட 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ்ல 0 கொண்டு வந்துடலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 -3 -2 1 0.
R3 tends to R3 plus 2R2. இங்க 0 ஆயிடும். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா -2 plus 2 0 ஆயிடும். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க R3 வந்துட்டு 5 plus 2 into -3. 5 plus into minus minus 2 3s are 6. 5 minus 6 minus 1. Next இங்க minus 1 இருக்கு. R3 plus 2 into R2 நமக்கு என்ன -2. minus 1 plus into minus minus 2 2s are 4. minus 1 minus 4. Next இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. R3 வந்துட்டு 0 ஆயிடும். plus 2 into 1. Next இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. R3 வந்துட்டு 1 plus 2 into 0 0 ஆயிடும். இந்த டேர்மே நமக்கு 1 கிடைச்சிடும். இப்போ இந்த பிளேஸை நம்ம 0ன்னு கொண்டு வரணும். இதை 0ன்னு கொண்டு வரணும்னா இந்த R2 ஓட 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இத ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடும். R1 tends to R1 minus 2R2. இந்த பிளேஸ் 1 தான். ஏன்னா 1 minus 2 into 0 0. Therefore நமக்கு 1 தான். இது 2 minus 2 into 1. Therefore plus 2 minus 2 0 ஆயிடும். Next R1 நமக்கு 3 minus 2 into R2 நமக்கு என்ன? minus 3. 3 minus into minus plus 2 3s are 6. 3 plus 6 9. Next இங்க 1 இங்க minus 2. 1 minus 2 into R2 நமக்கு என்னன்னா minus 2. Therefore 1 minus into minus plus 2 2s are 4. 1 plus 4 5. Next இங்க R1 வந்துட்டு 0 minus 2 into R2 நமக்கு என்ன 1. Therefore minus 2. இங்க 0 0 தான், அதனால இங்க 0 தான் வந்துரும். இந்த செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 minus 3 minus 2 1 0. தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிடலாம். 0 0 minus 1 minus 5 2. இப்போ நமக்கு செகண்ட் காலமும் 0 1 0ன்னு கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் தேர்டு காலம் போகணும். தேர்டு காலம்ல லீடிங் டயகனல் இந்த பிளேஸ் இதுல பாத்தீங்கன்னா -1 இருக்கு. நமக்கு +1 வரணும். அதனால இந்த ரோ ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 0 9 5 minus 2 0 0 1 minus 3 minus 2 1 0. இப்ப R3 tends to minus R3. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். +1 இங்க மைனஸ் பண்றப்போ +5 இங்க -2 இங்க -1. நமக்கு இந்த பிளேஸ் 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதையும் 0ன்னு கொண்டு வரணும். இப்ப இந்த பிளேஸை நம்ம 0ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா இதனோட 9 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடுங்களா? R1 tends to R1 minus 9R3. நமக்கு இங்க என்ன 1 இங்க 0 தான். இதனோட 9 இது வந்துட்டு 9. இதை 9 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணா 9 minus 9 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு R1 வந்துட்டு 5 minus 9 into R3 நமக்கு என்ன 5. Therefore 5 minus 9 5s are 45. 45ல 5 போச்சுன்னா remaining -40. R1 minus 2 minus 9 into R3 நமக்கு என்னன்னா -2. Therefore -2 minus into minus plus 9 2s are 18. 18ல 2 போச்சுன்னா 16. Next R1 வந்துட்டு 0 minus 9 into R3 நமக்கு என்ன -1. ஆனா minus into minus plus ஆயிடும். 9 1s are 9. Next இப்ப இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் அப்படின்னா இதனோட 3 மல்டிப்ளை பண்ணி இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆயிடும்? நமக்கு இங்க 0 ஆயிடும். அப்படின்னா R2 tends to R2 plus 3R3. therefore இங்க 0 தான் ஆயிடும். இங்க 1 தான். ஏன்னா இந்த பிளேஸ்ல இங்க 0 தாங்கிறதுல இந்த 0 1 அப்படியே இருக்கும். இங்க -3 plus 3 into R3 என்ன 1. அப்ப -3 plus 3 இங்க 0 ஆயிடும். இப்ப நமக்கு R2 minus 2 plus 3 into R3 என்ன 5 minus 2 3 5s are 15. Therefore 15 minus 2 13. Next R2 1 plus 3 into R3. R3 நமக்கு என்ன -2. 1 plus into minus minus 3 2s are 6. 6ல 1 போச்சுன்னா -5. நெக்ஸ்ட் இங்க 0 இங்க -1. இது வந்துட்டு 0 ஆயிடும்.
plus 3 into minus 1. அதனால minus 3. இந்த third rowல எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 0 1 5 minus 2. இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் IN. இது வந்துட்டு A inverse. So we get A inverse equal to minus 40, 16, 9, 13, minus 5, minus 3, 5, minus 2, minus 1. We found A inverse. Hence the solution. Thanks for watching. Have a great day.